சிவன் அடியார்களில் மூன்றாவது நாயன்மார் சுந்தரமூர்த்தி நாயனார். சைவ சமயத்தில் சிவபெருமானுடன் நட்பாக பேசும் ஒரே நாயன்மார் இவர்தான். தமிழ்நாட்டின் திருத்தலமான திருநாவலூர் என்ற ஊரில் சிறந்த குலத்தில் பிறந்தார். இளமையில் அறிவும் அழகும் பெற்ற சுந்தரருக்கு திருமணம் ஏற்பாடாகியது. ஆனால் திருமண மண்டபத்தில் திடீரென ஒரு முதியவர் வந்து, இவர் என் அடிமை என்று கூறினார். அனைவரும் அதிர்ந்தனர். அந்த முதியவர் வேறு யாருமில்லை, சிவபெருமானே. அந்த திருவிளையாட்டின் மூலம் சுந்தரரை தன் அடியாராக சிவன் ஆக்கிக் கொண்டார். மனம் உருகிய சுந்தரர் சிவனை கோபத்தோடும் அன்போடும் பேசினார். பித்தா பிறை சூடி என்று முதல் தேவாரத்தை பாடினார். அதன்பின் சிவத்தலங்கள் தோறும் சென்று தன் நண்பனைப் போல சிவனை அழைத்து தேவாரப் பதிகங்களை பாடினார். சிவனிடம் கூட தன் தேவைகளை உரிமையோடு கேட்டார். அந்த அன்பையே சிவபெருமானும் பெரிதும் விரும்பினார். இறுதியில் சிவன் அனுப்பிய வெள்ளை யானையின் மீது ஏறி சுந்தரமூர்த்தி நாயனார் திரு கைலாயத்தை அடைந்தார். சிவனோடு நட்பாய் வாழ்ந்த சுந்தர நாயனாரின் திருவடிகளுக்கு நமஸ்காரம்.